பணியிலே ஊழல் செய்த அரசியல்வாதிகளை கைது செய். குலக்கரையை சீரமைக்கும் பணியிலே ஊழல் செய்த அரசியல்வாதிகளை கைது செய். எப்படி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் வந்து தமிழ் மொழியோ, அதே மாதிரி இந்த அம்பத்தூர் பகுதியில் இருக்க அனைத்து கோயில்களுக்கும் தாய் வந்து இந்த கனத்தமிழ் கோயில் தான். அப்போ அவ்வளோ பழமை வாய்ந்த இந்த கோயிலில், அந்த கோயில் குளத்திலேயே வந்து இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு ஒன்று பண்ணியிருக்காங்க. 2022 அந்த கோயில் குளம் முழுமையாக அடைஞ்சிருச்சுன்னா இன்னும் ஏன் மக்கள் பயன்பாடுக்கு வரல? எனது நண்பன் அருண் வந்து இந்த பகுதியை சேர்ந்த 85 வட்டத்தை சேர்ந்த அருண் வந்து தொடர்ந்து போராட்டிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக போராட்டிட்டு இருக்காரு. இப்போ அதுக்காக நாம் தமிழர் கட்சி ஒன்றிணைந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கோம். இதுக்கான தீர்வு இன்னைக்கே கிடைச்சிடும்ன்ற மண்டல அலுவலர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி ஒருவேளை தீர்வு கிடைக்கலன்னா இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் சாலை மறியலையும் செய்யும்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் மிகவும் தொன்மை வாய்ந்த கோவில்களில், மிகவும் பழமை வாய்ந்த கோயில்களில் நம்ம அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கண்ணத்தம்மன் கோயில் ஒன்று இருக்கிறது. அதற்கு சொந்தமான ஒரு குளம் கடந்த 2019ஆம் ஆண்டு சீரமைப்பு பணி தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2.29 கோடி செலவில் தொடங்கப்பட்டது. தொடங்கி ஒரு வருட காலத்தில் ஒரு 65% பணிகள் முடித்து பாதியிலே நிப்பாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டா, ஸ்டே ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை நிப்பாட்டாங்க. இதனை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமோ நகராட்சி ஆணையரிடமோ கோரிக்கைகளும் மனுகளும் கொடுத்துருந்தோம். அம்பத்தூர் சுற்று வட்டாரத்திலே 7 ஊர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கோயில், அனைத்துக்கும் தலைமையான கோயில் இதுதான். இதனுடைய குளம் வந்து இங்கேருந்து தான் நம்ம பூர்வீகமாக இந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து தான் நம்ம அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு குளத்தை கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக சீரமைக்காமல் இந்த அரசு அதிகாரிகள் தட்டி கழிச்சு போயிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து நம்ம நாம் தமிழ் சார்பாக பல கோரிக்கைகள் விடுத்திருந்தோம். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம் நாம் தமிழ் கட்சி மூலமா முன்னெடுத்து இங்க வந்திருக்கோம். பணியிலே ஊழல் செய்த அரசியல்வாதிகளை கைது செய். குலக்கரையை சீரமைக்கும் பணியிலே ஊழல் செய்த அரசியல்வாதிகளை கைது செய். மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்த கொடியவர்களை, மக்கள் வரி பணத்திலே கொள்ளையடித்த கொடியவர்களை கைது செய். ஜோனல் ஆபீசரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அவர் அந்த இடத்துல ஒரு 2 இடம் மட்டும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அது விரைந்து இன்னைக்கு மதியமே நாங்கள் போயிட்டு அதை ஆக்கிரமிப்பு எடுத்துட்டு இன்னிலேருந்து நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. வணக்கம். நாம் தமிழர் கட்சி அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் இன்று அம்பத்தூர் காமராஜபுரம் கண்ணத்தம்மன் கோயில் குளம் சீரமைக்கப்படாமல் சீரமைத்ததாக 2,29,00,000 பணத்தை அரசாணை வெளியிட்டு அந்த பணத்தை ஒப்பந்ததாருக்கு கொடுத்த மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இன்று நாம் தமிழர் கட்சி அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி முன் நின்று மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையில் மண்டல அதிகாரி அவர்களிடம் சென்று நாங்கள் கோரிக்கை மனு ஒன்று அளித்தோம். அந்த கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நாங்கள் இதற்கான நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இந்த குளத்தை கொடுக்கிறோம் என்று உறுதியளித்துள்ளார்கள். இது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். அவர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் முதல் வெற்றி. அதை முழுமைப்படுத்தி அந்த குளத்தை சீரமைத்து பாதையை சரி செய்து கொடுத்தால் முழு வெற்றி. இது நாம் தமிழ் கட்சிக்கான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். விரைவில் செய்வாங்க அப்படின்றத நம்புகிறோம். அவர் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு மண்டல அதிகாரி. நாங்கள் இதை உடனடியாக இன்றைக்கே அதற்கான வேலைகளை திட்டமிட்டு செய்து தரோம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் நம்பியிருக்கோம். அது நடக்காத பட்சத்தில் மீண்டும் இதே போல் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போன்றதை நாம் தமிழர் கட்சி அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.